நன்றி. அடுத்ததாக இயக்குனர் சுரேஷ் அவர்கள். வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு படம் உருவாகணும்னாலும் எந்த ஒரு கிரியேஷனுக்கும் அது ஒரு படைப்பை நம்ம ஸ்க்ரீன் பண்ணதுக்கு மிக மிக முக்கிய காரணம் தயாரிப்பாளர்கள். அந்த விதத்தில் இந்த படத்தை இவ்வளவு சிறப்பாக எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்து எங்களை படத்தை நல்லபடியாக எடுத்து முடிக்க உதவிய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இதுக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருக்கிற மிஸ்டர் சூரி சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். சமீபத்தில் நானும் அவரும் ரொம்ப நேரம் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு உயரத்தில் இருக்கார் அப்படின்னு. ரொம்ப அடக்கம். எப்படி இது வந்ததுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அடக்கம். நமக்கு கூச்சமாக இருக்கும். நமக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாரு. வாசல் வரைக்கும் அவர் இருக்கிற இடத்த பார்க்கும்போது இப்போ நான் அந்த இடத்துல இல்லை அவ்வளோ லெவலில் இருந்தாலும் வாசல் கார் ஏற்றி விடுற அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர். மிக திறமையானவர். மிக மிக நல்ல மனிதராக இருக்கிறாரு. அதை நான் அவருக்கு வாழ்த்து சொல்லும் போதெல்லாம் அதைத்தான் அனுப்புவேன் அடிக்கடி. நீங்கள் நல்ல ஆளாக இருக்கீங்க, நல்ல ஆளாக இருக்கீங்கன்னு. கீப் இட் அப் சார். அது உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். இன்னும் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க. அதுக்கப்புறம் இந்த படம் இன்னைக்கு ஓரளவு நல்லா தெரியறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய 25 ஆண்டு கால நண்பர் யுவன் சங்கர் ராஜா. நானும் யுவனும் ஒரு 25 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம். இப்படியே கழிச்சிங்க ஒரு 25 வருஷம் எங்களுக்கும் யுவனுக்கும். யுவனுடைய எல்லா நல்லது கெட்டதுலையும் நான் இருந்திருக்கிறேன். நாங்கள் போகாத ஊர் இல்லை. எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். இந்த கதை முதல்ல நான் 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த கதையை நான் ரெடி பண்ணேன். 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த கதையை நான் ரெடி பண்ணதும் நான் ஃபஸ்ட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணுவேன். பொதுவாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் முதல்ல போய் சொன்னது யுவன் சங்கர் ராஜாட்ட தான். யுவன் கதை கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி நம்மளே பண்ணிடலாம், ரொம்ப நல்லா இருக்கு கதை அப்படின்னு சொன்னாப்புல. சரிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் மாமனிதன் ஒரு படம் வச்சுருந்தாங்க. அந்த படம் கொஞ்சம் அப்படியே டிலே ரிலீஸ்க்கு போயிட்டுருக்குது. அப்போ என்கிட்ட சொல்கிறாரு, இல்லை சுரேஷ் கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குது, என்ன பண்ணலான்னு யோசிங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ வேணும். 4 வருஷத்துக்கு முன்னால் புகழ் இல்லை. அப்போ அந்த கதையை எடுத்து கொண்டு போய் பேர் சொல்லலாம், தப்பு இல்லை, அவரும் நல்ல மனிதர் தான். மிஸ்டர் யோகி பாபுட்ட போய் இந்த கதையை நான் சொன்னேன். யோகிக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்துச்சு, பண்ணலாம் சார் அப்படின்னாரு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அவரால் ரொம்ப அவரால் பல்காக டேட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா நமக்கு இந்த படம் அட்டஸ்டேஜ் எடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது சொன்னேன், சார் இது அட்டஸ்டேஜர் தான் சார் நல்லா இருக்கும்னு. ஆமாம் ஓகே தான், பட் எனக்கு சூழ்நிலை, ஏன்னா அவருக்கு நிறைய பெரிய பெரிய படங்களுக்கு 10 நாள் 5 நாள் 3 நாள் பிரித்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. எனக்கு பல்காக கொடுக்க முடியல. திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன், யார் ஹீரோ போடலான்னு. அப்போ நான் அந்த குக் வித் கோமாளி ஷோலாம் பார்த்ததில்லை பெரும்பாலும். அப்போ வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஷோவை போட்டு காட்டுறாங்க. அந்த ஷோவில் புகழும் ஆர்த்தியும் ஒரு ஷோ. அந்த ஷோவில் விவேக் சாருடைய ஆங்கர். அது விவேக் சாரும் மிர்ச்சி சிவான்னு நினைக்கிறேன், இல்லை LOL அது பேர். அந்த ஷோவை நான் பார்க்கும்போது என்னுடைய மனைவி சொல்கிறாங்க, இந்த இவரை பாருங்கள், உங்கள் கதைக்கு எப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக நிப்பாட்டி என்கிட்ட போட்டு காட்டுறாங்க. நான் புகழும் ஆர்த்தியும் டயலாக் பேசாமையே 2 பேரும் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் நடிச்சிருப்பாங்க. அஸ் எ கிரியேட்டராக நான் யோசிச்சு பார்க்குறேன், இது பிரமாதமாக இந்த பையன் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. இப்போ யார் என்னன்னு எங்கள் வீட்டில் தான் சொல்கிறாங்க, இவர் பேர் புகழ், இவர் குக் வித் கோமாளி ஷோவில் நிறைய காமெடிலாம் பண்ணுறாரு, ரொம்ப பேரும் புகழுமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ நண்பர் மூலமாக புகழை வர சொல்லி போரூரில் ஒரு டீ கடையில் உட்காந்து கதையை சொல்கிறேன். நான் கதையை சொல்லிட்டு சொல்கிறேன், 2 விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். யுவன் இந்த படத்துக்கு உண்மையான புலியை வச்சு எடுக்கிறேன். அடுத்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு சொன்னது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாப்புல. என்ன உண்மையிலே யுவன் சங்கர் ராஜா மியூசிக்னு. அந்த கதை சொல்லி 1 வருஷம் நான் சில ப்ரொடக்ஷனில் பேசுவேன் சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து படம் பண்ணுறீங்க,
இன்னும் ஒரு பெரிய ஹீரோவை பாருங்க, அவர் நியூ கமரு, எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க? இல்லை இல்லை, எனக்கு அவர் கேரக்டர் கரெக்டாக இருப்பார் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அப்போ மிஸ்டர் ஜோன்ஸை ஒரு சந்தர்ப்பத்தில் தயாரிப்பாளர் அவரை மீட் பண்ணுறேன் ஒரு நண்பர் மூலமாக. அப்போ அவர்கிட்ட கதை சொல்கிறேன். கதை சொல்லி யாருங்க ஹீரோ அப்படின்னு கேட்டார். நான் புகழ் ஹீரோ அப்படின்னேன். ஓகே சார், ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னாரு. அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் புகழ் பற்றி பேசணுன்னா, இஸ் வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். ரொம்ப ரொம்ப டெடிக்கேஷன். வந்து அந்த கேரக்டர் வந்து இவர் கொஞ்சம் வந்து விவரம் தெரியாதவராக நடிக்கணும் அந்த படத்தில். அதுக்கு சில ரெஃபரன்ஸ் படங்கள் எல்லாம் கொடுத்து இந்த படத்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு படத்தை வந்து ஒரு ஹீரோவாக ஒரு படத்தை வந்து 2 மணி நேரம் தூக்கி எடுத்து கொண்டு போகுதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லையா? ஸோ ஒரு ஹீரோவாக 2 மணி நேரம் ஒரு படத்தை எடுத்து கொண்டு போகுதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது. அப்போ அதுக்கு அவருக்கு சில ரெஃபரன்ஸ் கொடுத்து, இந்த இவங்க உங்கள் முன்னாடி நடித்த பெரிய ஆர்டிஸ்டோட படத்தை காமிச்சு இந்த படங்களை பாருங்கள், இந்த கேரக்டர் கொஞ்சம் உள்வாங்கிக்கங்க, அப்புறம் நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார். நாங்கள் டிஸ்கஷன் ரூம்க்கே வந்துடுவார். வந்து அண்ணா இப்படி நடந்து காட்டுமா, இப்படி நடக்கட்டுமான்னு சொல்லி நடந்துலாம் காட்டுவார். நடந்து காட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இன்வால்மெண்ட்டு, டைம் கீப் அப் பண்ணுறது. ஏன்னா டெய்லி காலையில் நானும் அவர் தான் ஷூட்டிங் டெய்லி கிளம்புவோம், சேர்ந்து தான் கிளம்புவோம். ஏன்னா ஒரே வண்டி, நானே இவர் கேமராமேனுக்கு வந்து ஒரே வண்டியில் தான் போவோம் டெய்லி. ஊட்டியில் ஒரு 25 நாள் ஷூட்டிங்கு. காலைல 5:30 மணிக்கு கீழே வந்துடுவார் ரூம்லேருந்து. நாங்கள் 5:30க்கு அந்த 6:15 போயிடுவோம் ஸ்பாட்டுக்கு எல்லாருமே. 25 டேஸும் கரெக்டாக காலையில் ஒரு நாள் கூட லேட்டாக வந்ததில்லை. நாங்கள் டீமாக போவோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அது. அதனால் இவனுக்கு வந்து புகழுக்கு வந்து இந்த படம் வந்து வெரி குட் லான்ச். இது ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு அருமையாக பாருங்க, நல்லா வந்து ஒரு புலி, யுவன் சங்கர் ராஜா, நல்ல கண்டென்ட், ஒரு அற்புதமான ஒரு லான்ச் அவருக்கு கிடைச்சிருக்குது இறைவன் அருளால். அதோட அவருடைய நல்ல மனசுக்கு கிடைச்சதுக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் அவர் அந்த டாஸ்க்கு வெல்வார். அடுத்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கான ஆள் தான் அவர். கண்டிப்பாக அந்த டாஸ்க்கு ஜெயிப்பார் அவர். அடுத்தது நான் இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். யாருன்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கார்த்தி. இவப்பா இவர் வந்து நான் வந்து கண்டிப்பாக பாராட்டணும். என்ன காரணம்னு சொன்னால், இந்த படத்தை உண்மையான புலியை வச்சு எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணி வெளிநாட்டில் போய் புலி தேடுறேன். புலி தேடும் போது டான்ஸ் மாஸ்டர் ராதிகா சொன்ன மாதிரி முதல் பலி நான் தான். ஏன்னா புலியை வந்து நான் தான் முதல்ல போய் கையில் எடுத்து கொண்டு போய் ஒரு ரவுண்டு தனியாக நடத்தி கூட்டு போகிறேன் ஒரு இடத்துக்குள்ள. இவர் கூட வீடியோ எடுத்து எங்கள் வீட்டுக்கு போட்டு என் ஒய்ஃபெலாம் நைட்டு திட்டினாங்க. இவருமே சொன்னாருன்னே செய்யாதீங்க, ரிஸ்க்குன்னு. ஏன்னா புலியை தனியாக எடுத்து கொண்டு போய் நடந்து போகிறேன், அவ்வளோ பெரிய புலி. அதை நீங்கள் சொல்கிறது ஈஸி. அது உங்களுக்கு 10 ஸ்டெப் நடக்கும் போதே பயம் வந்துடும். திரும்பிச்சுன்னா வேறு மாதிரி ஆகிடும். ஸோ ஏன்னா நானே தொடலைன்னா ஹீரோவால் தொட முடியாது, பயப்படுவாங்க எல்லாருமே. அதனால் அந்த ரிஸ்க்கு நான் எடுத்து தான் ஆகணும்னு முடிவு பண்ணி அந்த ரிஸ்க்கு எடுத்து, அதுக்கப்புறம் வந்து புகழ்லாம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக அந்த புலி கூட வந்து 2 நாளில் பழகிட்டாங்க, ஸ்மூத்தாகி பழகிட்டாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி வந்து சில இடங்களில் போய் நான் வந்து வீடியோ எடுத்து பார்ப்பேன். அப்போ வந்து கார்த்தியை வந்து புலி கூட்டுக்குள்ளே அனுப்புவேன். நான் ஆக்சுவலாக அவர் கொஞ்சம் கால் முடியாது அவருக்கு. நான் கூட அது சில சமயங்கள் இருந்து நினச்சி பார்ப்பேன், நம்ம இதை செய்கிறோமே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே தனியாக புலி கூட ஒரு ஹீரோ நடக்கிற விஷயத்த கார்த்தியை நடக்க சொல்லி நான் வீடியோ எடுத்து பார்ப்பேன், கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. பாவமாக இருக்கும் எனக்கும் சம்டைம்ஸ். வேறு ஆள் இல்லை, நானும் ஒரு தான் இருக்கிறோம். ஸோ ரொம்ப அரும்பாடுபட்டு இந்த படத்தை வந்து உண்மையிலே அந்த புலியோட எடுக்குதுங்கிறது கொஞ்சம் ஒரு டாஸ்கான வேலை தான். அது கஷ்டமான வேலை தான். பட் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் இறைவனர்களால் நல்லபடியாக அது முடிஞ்சிச்சு. அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது படத்துடைய ஹீரோயின் ஷெரினுக்கு நான் வந்து டெலிஃபோனில் கதை சொன்னேன். கதை சொல்லி இதம்மா கேரக்டர் அப்படின்னு சொன்னேன். அந்த கேரக்டர் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார் ஹீரோ அப்படின்னு கேட்டாங்க. புகழ்னு சொன்னேன். ஹூ இஸ் புகழ் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாளி ஷோவெல்லாம் பாருமா அப்படின்னு சொன்னேன். அவங்க பார்த்தாங்க. முதல்ல புகழுக்காக ஹீரோயின் தேடும்போது நிறைய ஹீரோயின் வந்து அவர் வந்து இப்போ தானே வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ எல்லாம் இயல்பாக நடக்கிறதான சினிமாவில். அப்போ யாரும் பெருசாக கமிட் ஆக விரும்பலை. ஆனால் புகழ் வந்து கேரக்டர் கேட்டுட்டு அதுக்கு மேலே முன்னால் சந்தானம் சார் கூட நடிச்சிருக்காங்க, வேறு படங்கள்லாம் நடித்து அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு. அப்படி இருக்கும்போது கூட அவங்க வந்து உடனே புகழ் கூட நடிக்கிறேன், ஓகே கண்டென்ட் நல்லா இருக்குது, ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, எனக்கு போர்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்கு வந்தாங்க. அதனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு லக்கிலி அடுத்தது பார்த்தீங்கன்னா அமீர் சார் படம் இப்போ நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸாக இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. அமீர் சார் படத்தை நான் தான் சொல்லிவிட்டேன். வீடியோ காமிச்ச ஒரு நாளைக்கு யுவன் சங்கர் ராஜா ஸ்டுடியோவில் அமீர் பார்த்தா அமீர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டார். இந்த மாதிரி படம் யார் ஹீரோயின் கேட்டார். பாருங்கன்னு சாங் காமிச்சேன். சாங் பார்த்ததுமே நம்பர் இருக்கான்னு கேட்டார். இப்போ ராதிகா நம்பர் கொடுத்து பேச சொல்லி அவங்க கமிட் ஆகி இப்போ அமீர் படத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது கேமராமேன் தன்வீர். அவர் மிஷ்கின் படம் பண்ணார். மிஷ்கின் படம் வந்து சைக்கோ படம் பண்ணி முடிச்சிருந்தாரு. அப்புறம் ஷமிதா படம் இவர் நம்ம தனுஷ் சார் அண்டு அமிதாப் பச்சன் சார் படத்தில் அவர் தான் வந்து ஆப்ரேட்டிவ் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட அவர் கேமராமேன் மாதிரி பண்ணியிருந்தாரு. அவருடைய ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ தன்வீர் வந்து ஆக்சுவலாக அவர் இவர் காஷ்மீரி. அவர் ஸோ காஷ்மீர்லேருந்து வருவார் படப்பிடிப்புக்கு. வந்து இங்கே வந்து எங்கள் கூட ஊட்டியிலேருந்து வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி படத்தை எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எடிட்டர் அசீப் என்னுடைய நீண்ட காலமாக என் கூட ட்ராவல் பண்ணுறாரு. அவருக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது முத்துக்காலை சார். முத்துக்காலை என்னுடைய வேலை படத்தை பற்றி சொன்னார். வேலை படத்தில் வந்து ஸ்டண்ட் சிவா வந்து மாஸ்டரு. ஸ்டண்ட் சிவாக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து முத்துக்காலை வந்து ரோப்பெல்லாம் கட்டிகிட்டு இருப்பார். அப்போ பேருந்து முத்துக்காலை எனக்கு தெரியும். அப்போ முத்துக்காலை என்கிட்ட அவர் தான் சொன்னார், அண்ணே உங்கள் படத்தில் நான் வந்து ரோப்பெல்லாம் கட்டினேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். நான் ஆக்சுவலாக கதை எழுதும் போதே இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க வேணும்னு எழுதுறது என்னுடைய பழக்கம். ஷெரின் வந்து உண்மையிலே தமிழ் கிடையாது. அதனால அவங்க தமிழ் டைலாக்லாம் அழகாக இங்கிலீஷில் எழுதி வச்சுக்கிட்டு, ஏன்னா எனக்கு டைலாக்கை மாற்றினா பிடிக்காது. ஏன்னா நான் வந்து எதுக்கு எழுதுகிறோம், அதுக்கு தான் நம்ம எழுதுகிறோம். அதனால் அதை பெர்ஃபெக்டாக பேசணும்னு நினைப்பேன். அவங்க அதை பெர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ரியாக்ஷனோடு அவங்க நடித்து கொடுத்தாங்க. விஜய் சியோன் அவர் வந்து எனக்கு வந்து ஒரு வில்லன் வேணும். அந்த வில்லன் வந்து எனக்கு வந்து படம் ஒரு பெரிய இந்த மாதிரியான படம் இல்லை, ஆக்ஷன் பேக்கடு படம் கிடையாதுல்ல. ஆனால் பயம் வரணும் அப்படின்னு ஒரு கேரக்டர் அது. அப்போ விஜய் வர சொல்லி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு அவரை நடிப்பு பயிற்சி கூட அனுப்பிச்சி விட்டோம். நாங்கள் அவர் போயிட்டு நான் நடிச்சுட்டு தான் இருந்தார். இருந்தாலும் போயிட்டு வாங்கன்னு ஒரு 15 நாள் போய் கிளாஸுக்கு போயிட்டு வந்து சொன்னார். நானே இந்த மாதிரி பண்ணிட்டேன்னாரு. பட் ரொம்ப நல்லா ட்ரெமெண்டஸாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டண்ட் மாஸ்டர், மை டியர் ஃப்ரெண்டு, ரொம்ப அமேசிங். அந்த கிளைமாக்ஸில் அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு லைஃபாக எடுத்து கொடுத்தாரு. ஆக்சுவலாக வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு சேஸ் ஒன்று எடுத்தோம். அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒரு ஷார்ட் டைமில் ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் அந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது டான்ஸ் மாஸ்டர். பேங்காக்ல நைட்டு பட்டையால வந்து ராத்திரி எல்லாரும் ஊர் சுற்றுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து புகழையும் சரின்னு கூப்பிட்டு வந்து டான்ஸ் ரிஹர்சல் கொடுப்போம். நைட்டு ஹோட்டல் லாபியில் வச்சு ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கோம். பாவம் அந்த அம்மா தூங்கிட மாட்டோம், 12 மணிக்கு வாங்கன்னு சொல்லி டான்ஸ் ஆடுங்க, ரிஹர்சல் என்ன பண்ண போறீங்க கேட்டே இருப்போம். அதை வந்து அவங்க சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. வேற யாரையும் விட்டுருக்கான்னு தெரியல. வேற யாரும் நான் விட்டு ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் ராஜரத்னம் அண்டு மிஸ்டர் ஜெப ஜோன்ஸ், அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். PR1 நிகில் முருகன் என்னுடைய 25 ஆண்டுகள் நம்பர். ஆமாம், இவனும் நானும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை கடமைப்பட்டிருக்கேன். படம் ஒரு ஃபீல் குட் மூவி, எந்த ஆபாசமும் இல்லாத ஒரு படம், எந்த வல்கர் டைலாக்ஸும் கிடையாது, ஃபேமிலியோட என்டர்டெயின்டாக ஒரு மனசுக்கு அட்டாச் ஆகக்கூடிய ஒரு கதையை இந்த படத்தில் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். சொல்ல மறந்துட்டேன், மிஸ்டர் அட்வொகேட் கார்த்திக் சாரை சொல்ல மறந்துட்டேன். அவர் வந்து நிறைய இந்த படத்துக்கு ஸ்ட்ரகிள் இருந்தது. அதெல்லாம் வந்து அவர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி இதுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் கொண்டுறதுக்கு அவரும் உறுதுணையாக இருந்திருக்கிறாரு. அவருக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ராதிகா ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், அவங்களுக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கடுத்தது என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து காஸ்டியூமர், மேக்கப் மேன், ஹேர் ட்ரெஸ்ஸர், அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர், டிசைனர் சசி, எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் சூரி. ஒன்ஸ் அகேன் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர். அவருக்கு நீங்கள் ஸ்பெஷல் ஒரு கைதட்டு கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து அவரை பார்க்க ஒரு எனர்ஜி வர மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறார். அவர் கூடலாம் பணியாற்றணும்னு ஆசை. அது சந்தர்ப்பம் கடவுள் கொடுக்கும்போது நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாம் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மாபெரும் வெற்றி அடையும் என்று நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.